இன்னைக்கு இந்த வீடியோல என்னென்ன சினிமா அப்டேட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம பரத் புதுசா நடிக்கிற படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுக்கப்புறமா நம்ம பிரதீப் ரங்கநாதன் இவரு நடிக்கிற ஒரு புதிய படத்துக்கான அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா சப்தம் இந்த படத்துக்கான டீசர் ரிலீஸ் பண்ண போறாங்க. நம்ம விஜய் சேதுபதி அண்ணாவோட 50வது படமான மகாராஜா இந்த படத்துக்கான ரிலீஸ் அப்டேட் கிடைச்சிருக்கு. நம்ம துல்கர் அண்ணாவோட லக்கி பாஸ்கர் இந்த படத்துக்கான டீசருக்கான ரிலீசிங் டேட் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா நம்ம அருண் விஜய் அண்ணாவோட 36வது படத்துக்கான ஒரு சின்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோல இவ்வளவு சினிமா அப்டேட்ஸ்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். நம்ம பரத்னா இப்போ பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல நடிக்கிறார்ல, இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்க ரிலீஸ் பண்ண போறாங்க. என்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வர ஏப்ரல் 12ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்கு நம்ம பரத்னாவோட இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்க ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை பிரசாந்த் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு இந்த படத்தை பாத்தீங்கன்னா டைரக்ட் பண்றாரு. அதுக்கப்புறமா கோமாளி படத்தை டைரக்ட் பண்ணிட்டு செம ஃபேமஸ் ஆன நம்ம பிரதீப் ரங்கநாதன் இவருக்கு பாத்தீங்கன்னா ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் அவங்க தயாரிக்கிற 26வது படத்துல இவர் லீட் ரோல்ல நடிக்கிறாரு. இந்த படத்தை யார் தெரியுமா டைரக்ட் பண்ண போறாங்க? ஓமை கடவுளே படத்தை டைரக்ட் பண்ணியிருந்த அஸ்வந்த் மாரிமுத்து இந்த படத்தை பாத்தீங்கன்னா டைரக்ட் பண்ண போறாரு. இந்த படத்துக்கான அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் இப்போ பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அறிவழகன் இவரோட டைரக்ஷன்ல நம்ம ஆதி அண்ணா ஹீரோவா நடிக்கிற படம் தான் சப்தம். இந்த படத்துக்கான டீசர் ரிலீஸ் பண்ண போறாங்க. என்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வர ஏப்ரல் 12ஆம் தேதி இந்த சப்தம் படத்துக்கான டீசர் ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த படத்துக்கான டீசர்லாம் எப்படி இருக்க போகுது நம்ம தமனோட மியூசிக்ல அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நிதிலன் சுவாமிநாதன் இவரோட டைரக்ஷன்ல நம்ம விஜய் சேதுபதி தன்னோட 50வது படமான மகாராஜா அப்படின்னு சொல்லி இந்த படத்துல நடிச்சுட்டு வந்துருக்காருல்ல, இந்த படத்தை வர மே மாசத்துல இந்த படத்தை ரிலீஸ் பண்ற மாதிரி பிளான்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நியூஸ்ல கிடைச்சிருக்கு. இந்த படம் எக்ஸாக்டா எந்த டேட்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வெங்கி அட்லூரி இவரோட டைரக்ஷன்ல நம்ம துல்கர் அண்ணா இப்போ லக்கி பாஸ்கர் அப்படின்னு சொல்லி இந்த படத்துல நடிக்கிறார்ல, இந்த படத்துக்கான டீசர் ரிலீஸ் பண்ண போறாங்க. என்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வர ஏப்ரல் 11 இந்த லக்கி பாஸ்கர் படத்துக்கான டீசர் ரிலீஸ் பண்ண போறாங்க. நம்ம ஜிவி அண்ணாவோட மியூசிக்ல இந்த லக்கி பாஸ்கர் படத்துக்கான டீசர்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா திருக்குமரன் அப்படின்னு சொல்லி இவரோட டைரக்ஷன்ல நம்ம அருண் விஜய் அண்ணா தன்னோட 36வது படத்துல நடிக்கிறார்ல, நம்ம அருண் விஜய் அண்ணாவோட 36வது படத்துக்கான பூஜை எல்லாம் போட்டு இந்த படத்தை இப்போ பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்கான மற்ற அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்லாம் கூடிய சீக்கிரமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கான இந்த படத்துல இன்னும் பாத்தீங்கன்னா சித்தி இதானி அதுக்கப்புறமா தனியா ரவிச்சந்திரன் அப்படின்னு சொல்லி இவங்கலாம் இந்த படத்துல நடிக்கிறாங்க. இந்த படம் எப்படிப்பட்ட படமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.